வந்து அந்த வேஷத்தில் வந்து சீதையை ஏமாற்றி இது பண்ணது. அப்புறம் லக்ஷ்மணன் வந்து அந்த கோடு கிழிச்சிட்டு சீதா அதை தாண்டி போக்கலான்னு சொல்கிறது. அப்புறம் ராவணன் ஒரு பிராமணன் மாதிரி வந்து பிக்ஷை கேட்கறது. அதுக்கப்புறம் சீதாதேவி கிட்ட அப்புறம் தன்னோட சுயரூபம் காமிச்சு தூக்கின்னு போகும்போது சீதா அப்படி மயங்கி விழறது. அதெல்லாம் அழகாக அங்கே வந்து பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து ராமாயணத்தோட அந்த ஆரண்யகாண்டம்குள்ளே போகிற மாதிரி அப்படி ஒரு ஃபீல் கிடச்சிதாங்க. அதுக்கப்புறமா வந்து சீதை வந்து ஒரு மாதத்தில் ஒரு 5 நாள் ஒதுங்கி இருப்போமே, அந்த சமயத்தில் வந்து அவங்க எந்த இடத்துல இருந்தாங்க, எப்படி அங்கே போய் தீர்த்தம் ஆடினாங்க அப்படிங்கிறதுலாம் அந்த இடம் கொண்டு போய் காமிச்சாங்க. ராமர் வந்து அங்கே சீதைக்கு காவல் இருக்கிறது. அப்புறம் சீதாதேவியோட அந்த சாரி அவ்வளோ பெருசாக அப்படி இருந்தது. அவங்க விளையாடின இடம். அப்புறம் சூர்பனகையை வந்து எப்படி லக்ஷ்மணன் வந்து மூக்கு அறுத்தார் அந்த மாதிரி அந்த இடம்லாம் காமிச்சாங்க. அவ்வளோ டிவைனாக இருந்தது அதெல்லாம். அந்த ஒரு ஃபீல் வந்து நீங்கள்லாம் போய் பார்த்தா தான் தெரியும். இதெல்லாம் நம்மளே நேராக வந்து பார்க்கும்போது தான் புரியுறது. என்னதான் நம்ம கதையில் படிச்சிருந்தா கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நேராக பார்க்கும்போது உங்களுக்கே தெரியாமல் ஒரு இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது அவ்வளோ அழகாக இருந்தது. அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து பத்ராச்சலம் போயிட்டோம். பத்ராச்சலம் போகும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக, சாயங்காலம் ஆகிடுத்து, ஐயோ அவ்வளோ பெரிய கோவிலே நம்மளால் தரிசனம் பண்ண முடியுமான்னு கொஞ்சம் பயமாக இருந்தது. ரொம்ப கூட்டமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நாங்கள் போகும்போது கரெக்டாக சுவாமிக்கு வந்து நிவேதனம் பண்ணி நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சாங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணியிருப்போம். திறந்து அவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக அப்படி ஒரு தர்ஷன் கிடச்சிது எங்களுக்கு. அப்படியே ஆரத்திலாம் எடுத்து அதெல்லாம் பார்த்தோம். அப்படி நேற்றுக்கு தான் அங்கே வந்து கார்த்திகை கொண்டாடினாங்க. எல்லா சன்னதியிலும் வந்து அந்த கார்த்திகை தீபம் வந்து எடுத்துன்னு வந்து ஏற்றி பண்ணி எல்லாருக்கும் எங்களுக்கு இல்லாமல் அது ஒரு நல்ல ஒரு இது கிடச்சிது. கார்த்திகை தீபம் ஏற்றி வைக்கிற இது கிடச்சிது. அவ்வளோ நல்லா தரிசனம் பண்ணோம். அப்புறம் மியூசியம் ஒன்று பார்த்தோம். அங்கே வந்து அந்த ராமர் லக்ஷ்மணர் அவங்கெல்லாம் அவதரிச்சிருந்த அந்த ஒரு ஆபரணங்கள், அவர் யூஸ் பண்ண அந்த பஞ்சபாத்திரம் அதெல்லாம் வந்து மியூசியம் வச்சுருந்தாங்க. அதெல்லாமும் பார்த்தோம். அவ்வளோ பார்த்து எனக்கு எப்போவுமே ஒரு ஃபீலிங் வந்து நான் அஸ்வினியோட வந்தேன்னா அந்த தர்ஷனங்கிறது அவ்வளோ டிவைனாக கிடைக்கும். எவ்வளோ கஷ்டமாக நம்மளுக்கு தோன்ற மாதிரி முதல்ல இருக்கும், பயமாக இருக்கும், முடியுமா முடியாதான்னு. ஆனால் கடைசியில் பார்க்கும்போது இதை விட ஒன்றரை நம்மளை தர்ஷனம் பண்ணியே இருக்க முடியாதுங்கிற அந்த அளவுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். இதோட நிறைய டூர்ஸ் அவங்களோட ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அவங்களோட நான் சேர்ந்து பண்ணியிருக்கேன். அவங்க பண்ணும்போது நான் கூட பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் Day 1 இது ப்ரோக்ராம். Day 2 and Day 3 வில் கண்டினியூ டுமாரோ. தேங்க்யூ எவ்ரிவன். எல்லாரும் அஸ்வினியோட வந்து இது வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு டூர்ஸ்லாம் அவங்க ஆர்கனைஸ் பண்ணுறது. தேங்க்யூ ஸோ மச்.